ஹிந்திக்காரங்க நமக்கு ஏன் மரியாதையே கொடுக்காம பேசுறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம முத ஹிந்தி கத்துக்கும் போது இந்த விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு, பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால தான் இதுக்கு தனியாவே ஒரு சார்ட் போட்டு எப்படி ஈஸியா பேசலாம்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. முயற்சி பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதனால தான் அவங்க நமக்கு மரியாதையே கொடுக்காம பேசுறாங்க. அது வருது, அது போகுது அப்படின்னு தமிழ்ல நம்மகிட்டயே சொல்றாங்க. அது எதிர்த்தாப்புல இருக்கவங்க மேனேஜரா இருந்தாலும், சூப்பர்வைசரா இருந்தாலும், அல்லது அவங்கள வேலை வாங்குற யாரா இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், அது வருது, அது போகுது அப்படின்னு தான் பேசுவாங்கங்க. ஏன்னா அவங்க மொழியிலேயே அவர் வர்றார், அவர் போறார் அப்படின்றது தெளிவா இல்லைங்க. இவன், இவள், இது இது மூணுக்குமே எக் அப்படின்ற ஏஹ அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அவன், அவள், அது வஹ வஹ அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ்ல உயர்திணை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. அது ஹிந்தியில கிடையாது. இதனால தான் அவங்களால நமக்கு சரியா மரியாதை கொடுத்து பேச தெரியல. ஹிந்தியில இல்லாத விஷயம் தமிழ்ல இருக்குதுங்க. இப்ப திணை ரெண்டு வகை. ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. உயர்திணையில மனிதர்கள், அதாவது மக்கள், தேவர், இறைவன், நரகர்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. உயிருள்ள ஆறறிவுள்ள மனிதர்கள். இது அக்ரிணையில ஊர்வன, நடப்பன, பறப்பது, தவழ்வது, நீந்துவது எல்லாமே வந்துருங்க. இது இல்லாம வீடு, தாவரம், டேபிள், மேஜை, பேனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணையில வந்துருங்க. இப்போ உயர்திணையில ஆண் பால், பெண் பால், பலர்பால் இந்த மூணுமே இருக்குதுங்க. அக்ரிணையில ஒன்றன் பால், பலவின் பால் இப்படி இருக்குங்க. இதுல இவன், இவள், இவர்கள் இது மூணுமே பக்கத்துல இருக்கிறதுனால இப்படி சொல்றோங்க. இதுக்கு ஏ லடுக்கா ஹே, யஹ லடுக்கா, யஹ லடுக்கி அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏ லோக் அப்படின்னு மரியாதையா பன்மையில சொல்றதுங்க. இது ஹிந்தியில இதுன்னு சொல்றதுக்கும் அதே ஏக தான் யூஸ் பண்றோம். நம்ம உயிருள்ள மனுஷனை சொல்றதுக்கு அவன், அவள், இவன், இவள் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி ஹிந்தியில உயிருள்ளவங்களையும் சொல்றதுக்கும் உயிர் இல்லாத பொருட்களையும் சொல்றதுக்கும் ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஏக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது இவர்கள், இவைகள் இந்த ரெண்டுக்குமே ஏன்ற ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. உயிருள்ள மக்களுக்கு லோகுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உயிர் இல்லாததுக்கு ஏன்ற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்துறாங்க. அடுத்து அவன், அவள், அவர்கள் இது நம்ம உயிருள்ள மனிதர்களுக்கு ஆண், பெண், பலர்பால் இதை குறிக்கிறதுக்காக சொல்றோம். ஆனா ஹிந்தியில அது கூடயே வந்து அது அப்படின்ற வார்த்தையும் சேர்த்துக்கிறாங்க. நீங்களே பாருங்க. வஹ லடுக்கா, வஹ லடுக்கி, வே லோக், அது வே. அவனுக்கும் வேகதான், அதுக்கும் வேகதான். எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. உயர்திணை அக்ரிணை ஹிந்தியில கிடையாதுங்க. இது தெளிவா புரிஞ்சுக்குங்க. தமிழ்ல தான் அவன், அவள், அவர்கள், அது அப்படின்னு தனித்தனியா பிரிக்கிறோம். ஹிந்தியில அவன், அவள், அது எல்லாமே ஒரே வார்த்தை தான், வேக. இது அவங்க மேல தப்பு கிடையாதுங்க. அவங்க மொழியிலேயே இந்த மாதிரியான உயர்திணை அக்ரிணை சிறப்புகள் கிடையாதுங்க. இவன், இவள், இவர்கள், இவைகள் இது எல்லாத்துக்குமே ஏக், ஏ இந்த ஒரே வார்த்தையில ரெண்டே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. அவன், அவள், அவர்கள், அவைகள், அது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வக், வஹ, வே அப்படின்ற வார்த்தையிலேயே முடிச்சிடுறாங்க.
இதுதான் தமிழுக்கும் ஹிந்திக்குமான சிறப்புகள், வித்தியாசங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சிறப்பு வித்தியாசம் இருக்குங்க. தமிழ்ல இல்லாதது ஹிந்தியில இருக்கு. ஹிந்தியில இல்லாதது தமிழ்ல இருக்கு. அடுத்த வாரத்துல தமிழ்ல இல்லாத ஒரு விஷயம் ஹிந்தியில என்ன இருக்கு அப்படின்றது அடுத்த வாரம் தெளிவா இதே மாதிரி சார்ட் போட்டு உங்களுக்கு நான் சொல்றேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனித்தனியா பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ புரியுது, புரியல, நல்லா இருக்கு, நல்லா இல்ல இத கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்பதான் எவ்வளோ பேரு புரிஞ்சுக்கிறீங்க, புரியல அப்படின்றது எனக்கு தெரியுங்க.